வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. கோல்டு ஒரு ரூ. 130 இறங்கி இருக்குன்னு சொல்றாங்க. வெள்ளி அங்கேயே இருக்குங்கிறாங்க. ஆனா ஃபியூச்சர் மார்க்கெட்ல வெள்ளி ரூ. 2,66,000 அப்படின்னா ரூ. 266. கச்சா எண்ணெய் திரும்பி எகிரி 93க்கு போயிடுச்சு. ரூபாவை ஆர்பிஐ பம்ப் அடிச்சு 94.20 வரைக்கும் கொண்டு வந்தான். இப்போ 94.80 வரைக்கும் போயிடுச்சு திரும்பி. செஞ்சுரி நிச்சயம் 120 லட்சியம். மறந்துடாதீங்க. இப்போ +6 ஆயிடுச்சு. அதாவது மார்க்கெட்டு மேலேயும் கீழயும் போயிட்டுருக்கு. 2 வாட்டி கீழ போயிடுச்சு. பேங்க் நிஃப்டி -250. ஐடி இண்டெக்ஸ் கில்லி மாரி தூக்கி வச்சிருக்கான் 3.1. மெட்டல் 0.1. ஆட்டோ -0.4. ஃபார்மா -0.3. ஓவராலா பார்த்தீங்கன்னா, இன்ஃபினி கில்லி மாரி 4.5% ஏறி இருக்கான். டெக் மஹிந்திரா 3.5%. டிசிஎஸ் 2.25%. இதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ண வச்சது. ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் 2.3. விப்ரோ 1. 8% வரைக்கும் இறங்கிட்டு நாட்கோ. ஏன்னு பேசுவோம். முத்தூட் ஃபைனான்ஸ் 2.5% டவுன். கல்யாண் ஜுவல்லர்ஸ் 2% டவுன். மஹிந்திரா 1.6% டவுன். ஐடிஎஃப்சி பேங்க் 1% டவுன். ஓவராலாக பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நற்செய்தியெல்லாம் பேசிடுவோம். உங்களுக்கெல்லாம் ரொம்ப கட்டத்தில் இருக்கிறீங்களா? விலை வேற இறங்குற மாதிரி இருக்குது கச்சா எண்ணெய் விலை. இருந்தாலும் கமர்ஷியல் எல்பிஜியில் நாங்கள் நஷ்டம் படுறதுனால அதனால் ஒரு 42 ரூபாய் ஏற்றி டெல்லியில் சிலிண்டர் 3113.50 அது ஒயிட்டில் கிடைக்கிறது இல்லை, பிளாக்கில் தான் கிடைக்குது. இப்போ என்ன சொல்கிறாங்க, பெங்களூரில் பிரியாணி 500 தோசை 150 பெரிய இந்த வுட்லண்ட்ஸ் மாதிரி இருக்கிற ஹோட்டல்லலாம் 100 தாண்டி இருக்கும்னு நினைக்கிறேன். நான் போய் ரொம்ப நாள் ஆகுது. 100 தோசை, 25 இட்லி, இதெல்லாம் விலைவாசியே ஏறலை. இதை தவிர என்னென்னா சின்ன சின்ன கடைகள்லாம் மூடிக்கிட்டே இருக்குது. இன்னும் பெருசாக இழுத்து மூடும். ஏன்னா ஆஃப் தி மார்க்கெட் தான் வாங்கி ஆகணும். அது 7,000 இருக்குது. 50 60 தோசை போட்டால் யார் வாங்குவாங்க? அதனால் இன்றைக்கி நற்செய்தி, இன்னும் நிறைய பேரை வேலையை விட்டு அனுப்பணும் கீழ் லெவல்லங்கிறதுக்காக இப்போ விலை கச்சா எண்ணத்தை உலகத்தில் விலை இறங்குறச்ச ஒரு 50 எல்பிஜி விலையை ஏற்றி கொடுத்துருக்குறோம். இன்றைக்கி மாதத்தில் முதல் நாள் பாம்பு போட்டோம். ஈரான் நியூக்ளியர் அட்டாக்கு அப்படியே நின்றுருச்சு. இஸ்ரேல் லெபனனில் குண்டு போட்டுக்கிட்டே இருக்கிறான். இன்னும் தூரம் போயிருக்கு. ஈரான் சொல்லிட்டான், ஐயோ போயான்ட்டான். ஆயில் ப்ரைஸு 93 தாண்டிடுச்சு. இஸ்ரேல் ஹிஸ்புல்லா தகராறு ஏறிக்கொண்டே இருக்குது. அதனால் இப்போதைக்கு ஈரானில் ப்ராப்ளம் சால்வ் ஆகாது. இந்தியா என்ன பண்ணுறாங்க, ஃபியூவல் எக்ஸ்போர்ட் டியூட்டியை கட் பண்ணி நம்ம மார்ஜின் ரிஃபைனரி மார்ஜினை பூஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. லோவர் எக்ஸ்போர்ட் டேக்ஸஸ் ஐஓசி, பிஹெச்சிஎல், ஹெச்பிசிஎல், A1, அதுக்கப்புறம் நைரா, இவங்களுக்கெல்லாம் பாப்புலர். அமெரிக்கா என்ன சொல்கிறாங்க, ஃபோன் போட்டு ஜிட்ட 18% டேரிஃப் ஒத்துக்கங்கன்னு. கோர்ட்டே சொல்லிடுச்சு டேரிஃப் செல்லாதுன்னு. இருந்தாலும் ஜிட்ட 18ங்கிறாரு. ஜி போடலாமா வேணாமான்னு பார்த்துட்ருக்கிறாரு. எங்களுக்கு என்ன அட்வான்டேஜுங்கிறாரு. அதனால் பேச்சு நடந்துகிட்ருக்கு. கோல்டோட டிமாண்டு 70% கீழே வந்துருச்சு. இம்போர்ட் டியூட்டியோட ஹைக்குன்னு அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. உண்மை அது கிடையாது. இப்போ நிறைய பேர் வேலை இல்லாத வாய்ப்புங்களுக்கு குருவி வேலை வாய்ப்பு திட்டம் அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. அதனால் கல்ஃப்லேருந்தும், பாகிஸ்தான்லேருந்தும், நேபாள்லேருந்தும், பங்களாதேஷ்லேருந்தும், ஸ்ரீலங்காலேருந்து தங்கம் பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. பிரதமர் பேசின அன்றைக்கே தங்கம் விலை குப்புன்னு ஏறிச்சு. ஸ்மால் ஜுவல்லர் எல்லாம் மார்ஜின் ப்ரெஷரில் ரொம்ப கட்டப்படுறதாக சொல்கிறாங்க. ரீட்டைல் ஓனர்ஷிப் ஆஃப் ஸ்டாக்ஸு, அதாவது எஃப்ஐஐ வாங்கலை, ரீட்டைல் வாங்கலை, ப்ரொமோட்டர் விற்கிறான். அப்போ யாருடா ஆடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஆடு. அந்த ஆடு பலிக்கு போகிறது மியூச்சுவல் ஃபண்டில் காசு போட்டிருக்கிறோம், அந்த ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்டில். அதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்களுக்கு டப்பா டோல் ஆகிடும். நியோல் டாட்டா என்ன சொல்கிறாரு, இப்போ சேர்மன் யாருங்கிறத பற்றி பேசுகிறதுக்கு டைம் வரல. இப்போ ஒரு மீட்டிங் தான் போட்டிருக்கிறோம். நஷ்டம் எதுக்குன்னு தெரியல. இந்த அன்ரிசால்வ்டு ஸ்ட்ராட்டஜிக் இஷ்யூ எல்லாம் பேசணும். நம்ம இன்னொரு மீட்டிங் போட்டு பேசுவோம். இப்போ ஒரு 6 ஹவர் நம்ம ஏன் லாஸ் ஆச்சுன்னு பேசியிருக்கிறோம். அதில் நான் 2 கம்பெனியில் ஏர் இண்டியாலேயும் பிக் பாஸ்கெட்லேயும் நிறைய ஃபீட்பேக் கொடுத்துருக்குறேன். எனக்கு ஃபீட்பேக்கு இன்னும் நான் கொடுக்கறது நிறைய இருக்குது. இன்வெஸ்டர்லாம் ரொம்ப கட்டப்படுறாங்க.
அதனால நம்ம பார்த்து பேசுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதே சமயத்துல ட்ரெண்ட்ட பத்தி பேசும்போது என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, 2026 வந்து 19,701 crore-ம் 1,286 ஸ்டோர்ஸ்ன்றதுனாலயும், நாங்க முன்னாடியே சொன்ன மாரி 10 மடங்கு ரெவென்யூ ஏத்துறதுக்கு நாங்க போயிட்டு இருக்கிறோம். ஜூடியோ, வெஸ்ட் சைட் அண்ட் ஸ்டார் பஸார் எல்லாத்துலேயும் நாங்கள் ஏற்றிக்கிட்டே போவோம் மார்க்கெட் ஷேர்ன்னு சொல்லியிருக்கிறார். 1 in 4 டாடா டியாகோ பையர்ஸ், அதாவது 4 பேர் டியாகோ வாங்க வந்தான்னா 25% இவி வாங்குறான், 25% சிஎன்ஜி வெரைட்டி வாங்குறான், கம்ப்ரஸ் நேச்சுரல் கேஸு, இன்னும் மீதி 50% தான் பெட்ரோலுங்கிறாங்க. 75,000 எலக்ட்ரிக் வெஹிக்கிளை நாங்கள் விற்றுட்டோம் இந்த டியாகோலங்கிறத டாட்டா அறிவிச்சிருக்காங்க. இவி டூ வீலர் சேல்ஸு 60% ஜம்ப் ஆயிருக்கு. 1.64 lakh யூனிட்ஸு மேலே விற்றுருக்கு. டிவிஎஸ் நம்பர் 1, பஜாஜ் நம்பர் 2, ஏத்தர் நம்பர் 3, ஹீரோ நம்பர் 4. சோலா காணோம். சோலா இன்னும் மார்க்கெட் ஷேர் போயிட்டே இருக்குது. என்னைக்கு ₹2 ஷேர் வருங்கிறது தான் கேள்வி. கமர்ஷியல் வெஹிக்கிள் மேக்கர்ஸ் என்ன பண்ணுறாங்க, ஆட்டோ பார்ட்ஸ் அண்ட் ஃபைனான்ஸ் பிஸ்னஸை பெருசு பண்ணுறாங்க. ஏன்னா அதோட டிமாண்டு சைக்கிளிக்கலாக இருக்கும். அவனுக்கு ஃபைனான்சிங்கையும் கொடுத்து பார்ட்ஸையும் ஜென்யூனாக நாங்கள் சப்ளை பண்ணி இதை மேக்கப் பண்ணிப்போங்கிறாங்க. எது டேர்ன் ஓவரை மேக்கப் பண்ணிப்போங்க. ஜைடஸ் பைபேக் வந்து 1,260 per ஷேர். மார்க்கெட் ஏறிட்டே இருக்குது. அந்த 1,260யும் கேட்ச் ஆகிடுமான்னு பார்க்கணும். இது 2வது வாட்டி ரேட் ஏற்றி இருக்கிறாங்க. அடுத்தது கோல்கேட்டு. உங்களுக்கு இதை பல நாளைக்கு முன்னாடி சொன்ன செய்தி. 10 நாளாக எல்லா இடத்துலையும் சொல்கிறேன். இந்த பெட்ரோல் விலை எப்படி வந்து கோல்கேட்டை படுத்துன்னு. கார்த்தால எழுந்து பார்த்தோன்னா கோல்கேட்டை பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னு, இந்த டூத் ப்ரஷ்ஷில் அதை எப்படிலாம் பிளாஸ்டிக் வருதுன்னு சொன்னேன். விலைவாசி ஏற போடுதுன்னு சொன்னேன். நேற்று மயிலாப்பூரில் உட்காந்துட்டு இருக்கும்போது சொன்னேன். மீட்டிங்கில் சொன்னேன். இங்கேயும் சொன்னேன்னு நினைக்கிறேன். அதில் இன்றைக்கி கோல்கேட் வந்து எங்களால் விலையெல்லாம் மேட்ச் பண்ண முடியாதுங்க, நாங்கள் 5% ஏற்றிக்கிறோம். ஏன்னா அந்த பிளாஸ்டிக் ரா மெட்டீரியல், லாஜிஸ்டிக்ஸு, பேக்கேஜிங் காஸ்ட் எல்லாம் ஏறிடுச்சுங்கிறாங்க. எஃப்எம்சிஜி என்ன சொல்கிறாங்க, எல்லாருமே விலைவாசிலாம் ஏறிடுச்சு, நாங்கள் வந்து கன்சியூமருக்கு புஷ் பண்ணுறதை தவிர வேறு வழி இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. எஸ் பேங்க்கும் என்பிஎஸ்சிசியும் நல்லா பண்ணுன்னு சொல்கிறாங்க. பட் இதில் என்ன ப்ராப்ளம்னா, எஸ் பேங்க்கில் எஸ் செக்யூரிட்டிஸை இப்போதைக்கு பேன் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அதனால் எஸ் பேங்க் ரிக்கவரியில் ரொம்ப ஏர்லி ஸ்டேஜில் இருக்குது. டிசிஎஸ் நடுவில் வந்து ராயல் பேங்க் ஆஃப் கனடாவில் ஒரு போர்ஷன் கையை விட்டு போயிடுச்சுன்னு ஒரு ரிப்போர்ட் வந்தது. டிசிஎஸ் இல்லவே இல்லை, நாங்கள் ஃபுல் கண்ட்ரோலில் இருக்கோம்னு சொல்கிறாங்க. இன்ஃபோசிஸ் என்ன சொன்னால், நாங்கள் அனுப்பிச்சு வேண்டிய ஆளெல்லாம் அனுப்பிச்சாச்சு, இப்போ ஆளை எடுக்கிறது இல்லை, ஏஐ ப்ரொடக்டிவிட்டினால நாங்கள் ஆளை வேலைக்கு அனுப்ப மாட்டோம், வண்டி நாங்கள் க்ரோத்துக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இந்தியாவோட டெக்னாலஜி ஃபார்ம்ஸ்லாம் ஹையர் பண்ணுறது 2-3 வருஷத்துக்கு லோவுக்கு போயிடுச்சான், ஏஐ ஷிஃப்ட்னாலன்னு அவங்க சொல்கிறாங்க. அடுத்தது பெர்க்ஷயர் ஹாத்வே என்ன பண்ணியிருக்கான், டெய்லர் மாரிசன் ஒரு பில்டரை $8.5 பில்லியன் கொடுத்து கேஷாக கொடுத்து வாங்கிட்டாங்க. ஸோ இது வந்து யூஎஸ் ஹோம் பில்டர் பேர் டெய்லர் மாரிசன்னு டோட்டலாக வாங்கிட்டான். இந்த கிரேகபிள் சிஇஓ அப்புறம் ஃபஸ்ட்டு அக்விசிஷன் இது தான். தாத்தாட்ட கேட்டு தான் பண்ணியிருப்பார், தாத்தா இல்லை கன்னத்தில் போட்டுன்னு தான் பண்ணியிருப்போம். ஆனாலும் இருந்தாலும் நம்ம ஒரு ஃபஸ்ட் அக்விசிஷன்னு. குளோபல் ஹவுசிங் ஸ்லோடவுன் இறங்கிடுச்சு, அது இந்தியாவிலையும் தான் இறங்கி இருக்குது. ஏன்னா பேசிக்லி பிகாஸ் விலைவாசி ரொம்ப ஏறிடுச்சு. அதனால் உலகம் ஃபுல்லாக மக்கள் வாடகையில் இருந்தால் போதுங்கிறாங்க. நாட்கோ ஏன் கவுந்ததுங்கிறத பற்றி நான் பேசலான்னு சொன்னேன். நாட்கோ என்ன ப்ராப்ளம்னா, ரெவில்மெண்ட்டு முடிஞ்சிருச்சு. அது ரெட்டிக்கும் ஆச்சு, சன்ஃபார்மாக்கும் ஆச்சு, சிப்லாக்கும் ஆச்சு. மற்றவங்களாம் மற்ற ப்ராடக்ட் மிக்ஸை ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. இவர் ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தது செமி குளூட்டைடு. அது எரிஸ் லைஃப் சயின்சஸோடு சேர்த்து விற்றுட்ருக்காரு. அவர் எக்ஸ்பெக்ட் பண்ண ரேஞ்சு அது இன்னும் போகல. அதுக்கப்புறம் அந்த பிட்வெஸ்டிங்கிறம் அப்படிங்கிற கம்பெனியை வாங்கியிருக்காரு. அது இப்போதைக்கு எஃப்டி ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறது ஹாப்பியாக இருக்குங்கிறாரு. ஆனால் கம்பெனி லாஸ் மேக்கிங் இல்லை, கம்பெனி 2,500 கோடி கேஷ் வச்சுருக்குது. இதை ஒரு இந்தியன் அக்விசிஷனுக்கு யூஸ் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த வருஷம் ப்ராஃபிட் 750 1000 கோடி தான் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா ரெவில்மெண்ட்டோட பதிலாக வரப்போகிற ப்ராடக்டை அடுத்த வருஷம்தான் எஃபெக்ட் தெரியும்
அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது நம்மளுக்கு பொறுத்த வரைக்கும் கன்சிடரிங் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த வருஷம் ஃபுல்லாக கிளியராக கன்சிடர் பண்ணலாம். இவ்வளோ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக எந்த ப்ரொமோட்டரும் ஓப்பனாக ஃபீட்பேக்கு கொடுக்க மாட்டோம். ஐடிஸு 52 வீக்கில் உடஞ்சி போயிடுச்சு. யாரெல்லாம் கன்சிடர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ கன்சிடர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோ முடிஞ்சால் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அறிவிப்பு. நான் யார்ட்டையுமே பணம் வாங்குறது கிடையாது. நான் யாரையும் டைரெக்டாக கன்சல்ட் பண்ணுறது கிடையாது. என் பேரை சொல்லி நிறைய ஸ்கேம் நடக்குது. டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்னு. எனக்கு இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்லாம் சும்மா இன்ஃபர்மேஷனுக்கு மட்டும்தான். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் சேனல் நடத்துறது எஜுகேஷன் பர்பஸ். அதில் ப்ரைஸே பேச மாட்டேன். இதை வாங்கு அதை வித்துருன்னு சொல்லவும் மாட்டேன். என் பேரை சொல்லி பண்ணுறாங்கன்னா ஏமாந்துடாதீங்க. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி, மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10, 12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக் இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். நீங்கள் சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படித்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.